அவ்வளவுதானே விடு. இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய் வாடா. ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழரும் விசிகோவோடு இணைந்து இந்த பேரணியில் பங்கேற்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிருக்க வெங்காயம் வரைக்கும் விட உன் அறிவு பெற்று அதுக்கு சரிப்பா, அதான் அண்ணன் சீமான் அவர்கள் RSS எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளிக்கு வந்துட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு அண்ணனுக்காக வீடியோ அம்மா இங்க தகனம் சரியில்லை, நான் அப்புறமா அதிமுக உள்ளிட்ட யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற பொது அறிவிப்பை அண்ணன் திருமாவர்கள் அறிவித்த காரணத்தால் சீமான் அவர்களும் இந்த பேரணியில் வர்றார். அது வந்து பேரணியில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி கேட்க வேண்டிய தார்மீகமான கேள்விகள் சில RSS-ஐ எதிர்க்கக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணமாக தான் அண்ணன் சீமான் அவர்களானவர் திகழ்ந்தார். என்னப்பா RSS எதிர்ப்பாளராக இருந்தீங்கன்னா உங்களால் பெரியாரை எதிரியாக சித்தரிக்கவே முடியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இங்க ஒருத்தன் 10 வருஷமா உட்கார்ந்துகிட்டு பெரியார் பார்ப்பனிய எதிர்ப்புக்கு எந்தெந்த ஆயுதங்களை கூர்திட்டு பார்ப்பனர்களுக்கு எதிராக நிற்க வைத்தாரோ, நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுற எனக்கு தெரியும். இந்த ஆயுதத்தை முழங்கடிக்கும் விதமாக திராவிடத்தால் வீழ்ந்துட்டோம், திராவிடத்தால் வலிக்கு விழுந்துட்டோம், தமிழருங்கிற சொல் இருக்க, திராவிடருங்கிற சொல் இதற்கு வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய நான் விரும்பலடா, செருப்பு பிஞ்சு போறாங்க. பார்ப்பனர்கள் தூய தமிழர்கள், பார்ப்பனர்கள் இந்த மண்ணில் தமிழ் தானே பேசுறாங்க அப்படின்ட்டு பார்ப்பனிய ஆதரவு நிலைப்பாட்டையும் திராவிட எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் ஒரு சேர இந்த 10 ஆண்டு காலமாக பேசி தெரிந்தவர் தான் சீமான். உன்னை ஏதாவது செஞ்சா சின்னதா செஞ்சு விட்டு அனுப்புங்க, பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார், பாடி தாங்க. 10 வருஷமா RSS-ஐ எதிர்க்கக்கூடியவன் என்னென்ன செய்யக்கூடாதோ அதை அத்தனையும் செஞ்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு பெரிய முற்போக்கு வெண்ண மாதிரி இவர் RSS எதிர்ப்புக்காக கைகோக்குறாராம். இது குத்தமான குத்தமே கிடையாது. இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகலங்க. நாம் தமிழர்காரனுக்கு ஒரு 10 பேர்த்துக்கிட்ட மைக்க நீட்டி உங்களுக்கு எதிரி பெரியாரா அல்லது ஆரிய பெருமை பேசிய பாரதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஈவேரா தாங்க எங்களுக்கு எதிரி அப்படின்னு இன்னைக்கு கூட அத்தனை நாம் தமிழர்காரனுங்களுமே பேட்டி கொடுப்போம். தலையை ஒன்னா ஒட்டுங்க, எதுக்கு ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா அப்படி திரும்பலாம். ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? உண்மையிலேயே RSS-ஐ நாங்கள் மனதார எதிர்க்கிறோம் அப்படின்னு சீமான் சொல்வாரானால் சீமான் அவர்கள் அந்த RSS-ஐ எதிர்க்க, பார்ப்பனியத்தை எதிர்க்க பெரியாரின் படத்தை கையில் ஏந்துவாரா? பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கு என்று சில போராளிகள் இந்த மண்ணில் இருக்காங்க. அதில் தவிர்க்க முடியாதவர்கள் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். யாரா காரணம் கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்க சொல்றான். ஆக அந்த தந்தை பெரியார இத்தனை வருஷமா உட்கார்ந்துகிட்டு தமிழன விரோதி, கன்னடரு, மயிறுன்னு இத்தனை நாள் கதமயிறு பேசிட்டு இன்னைக்கு இவர்கள் RSS-ஐ எதிர்க்கக்கூடிய பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம நொண்ணன் சீமானு பாஜகவை எதிர்க்க மாட்டாரு, மாறாக பாஜகவின் பக்கம் நின்னுட்டு திமுகவை மாரிதாசின் கைதின் போதும், KT ராகவனின் விடயத்தின் போதும், அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்ற போதும், அதே போல உலக செஸ் போட்டியின் போது மோடியின் படத்தை திமுக அரசு வைக்கல அப்படிங்கிற அடிப்படையில் மோடிக்கு ஆதரவாக நின்று திமுகவை எதிர்த்த போதும் நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? இப்படி திமுக வெர்சஸ் பாஜகன்னு வரும்போதெல்லாம் இவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளார். இப்போது இது RSS வெர்சஸ் விசிக அப்படின்னு வந்த காரணத்தால் அண்ணன் கூச்சப்படாம உள்ள வந்து இந்த கிரெடிட் ஆனது தனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவரு இன்னைக்கு RSS எதிர்ப்பாளரா மாறி இருக்கு. பசங்களா அறிவு மயிறு இருக்காடா உங்களுக்கு? டேய் அறிவு இருக்காடா?
சோறு தானடா. எங்களுக்கு பொது எதிரி RSS தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருத்த வர்றானா அவன் கண்டிப்பா பெரியாரினுடைய படத்தை கையில் எடுப்பதற்கும் தயங்க மாட்டான், அம்பேத்கரனுடைய படத்தை கையில் எடுப்பதற்கும் தயங்க மாட்டான், மார்க்சினுடைய படத்தை கையில் எடுப்பதற்கும் தயங்க மாட்டான். பேசாம போட்டு சொல்லிடுவேன். அப்படி இருக்கையில் பெரியாரினோட படத்தை நான் கையில் ஏந்த மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர்கள் நடந்து கொள்வார்களானால் இது ஒரு வெற்று நாடகம் அப்படின்னு தமிழர்கள் எளிமையா புரிஞ்சுக்கணும். அப்படி துப்பிட்டு கிளம்புப்பா.